இது இந்த குடும்பத்துல வறுமை வந்தது இந்த மாதிரியான சிந்தனைகள் சாதாரண குடும்பமா இருக்கும். என்னடாண்டா திடீர்னு ஒரு நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறது, போயிட்டு அங்கே சாப்பிட்டு ஸ்டேட்டஸ் அடிச்சு ஃபோட்டோவில் போட்டுடுறது. இது எப்படி இந்த கலாச்சாரம் வந்துச்சு? ஃபோட்டோவில் பார்க்குறது. குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும். எது ரெஸ்டாரண்ட் போகணும், ரெஸ்டாரண்ட்டே அலையணும், செல்ஃபி போடணும், ஸ்டேட்டஸ் போடணும். இதை பார்த்து ஒரு நடுத்தர குடும்பம் ஒன்று இருக்கும், அவனுக்கு அன்றாடம் தின்றதே பெரிய ஒரு ஜிஹாதா இருக்கும். அவன் அதை பார்த்து நம்ம மாசத்துல உண்டாவது அட்லீஸ்ட் அல்லது பெருநாளைக்கு உண்டாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஒரு சாப்பிட்டா தான் நம்ம நல்லா இருக்கணும். அவன் அங்கே போயிடுறது. போய் 10,000 காலி அல்லது ஒரு 8,000 காலி, அதோட வயிற்றுல அந்த நெருப்பை கட்டிக்கின்னு வீட்டுக்கு வாருது. ஆனா ஸ்டேட்டஸும் போடுறது, நாங்களும் போனோம்னு போடுறது. இது ஒரு காலத்துல செஞ்சாங்க ஓகேன்னு வைங்களேன். இப்போ ஊரெல்லாம் ரெஸ்டாரண்ட்ல தான் தின்னுது. இப்பயும் ஸ்டேட்டஸ் போட்டு அடிக்கிறான். ஒரு காலத்துல ஓகே நல்ல ஒரு ரிச்சான ஆட்கள் தான் போனாங்க வந்தாங்க, அவன் பெருமை அடிச்சா நீனு அதை பார்த்து கெட்டு போனாய், அது ஒரு சைடு. இப்பயும் என்ன என்னது அதை விடல, அதை போட்டு ஸ்டேட்டஸ் போடுற. இன்னைக்கு என்னது நம்ம KFC சாப்பிட்டோம் விளங்கிட்டா, அப்பா சப்மரீன் சாப்பிட்டோம், இந்த பாலா போன பண்ண திண்டு விளங்கிட்டா, அதை ஸ்டேட்டஸ்ல போட்டு பெருமை அடிச்சு நீங்க நினைக்கிறீங்க ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு ஒரு கிழமைக்கு ஒரு முறை போகும்னு நினைக்குது. சில விதவை குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க குடும்பத்தை மக்கள். அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் கேட்குது, அதான் இங்க இடத்துக்கு வந்த இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட், அதை அவங்க அப்படியே சேவ் பண்ணி ஒரு 10 நாளைக்கு சாப்பிடலாம் வீட்டுல. அதை எடுத்துட்டு வராங்க. என்ன காரணம்? இவன் தூண்டி விட்டது. அவன் ஸ்டேட்டஸ் போட்டு இவன் வைத்திருச்சல கிளப்பி இவனு குடும்பத்துல கடமைகள்ல உண்டா நினைச்சு இவன் அங்க போறான். மாசத்துக்கு ஒரு முறை போனாதான் அது குடும்பத்துல கடமைகள்ல உண்டு என்ன மாதிரி நினைச்ச போகலாட்டி அவன் வறுமையை நிற்கிற மாதிரி இவன் ஏற்படுத்தினான். நீங்க இவருக்கும் அது பெருமை வேற. இவன் அந்த சாப்பாடு ஏதாவது கொண்டு போய் கொடுத்தானுவீங்க அந்த வீட்டுக்கு, நீ இது வரைக்கும் திண்டிக்க மாட்டீங்களேன்னு அவனை வந்து தூண்டி விட்டு விளங்கிட்டா. அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள அவன் என்ன செய்யறான்? வறுமையில் உள்ளவனாய்ப்பாவன். அவன் அதை நினைச்சு ஓ பெரிய சொர்க்கத்துல மண்ணு செல்வா வந்த ஃபீலிங் அவன் ஆயிடுறான் விளங்கிட்டா. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த ஆடம்பர கலாச்சாரம். அவன் வந்து இதனால மனைவிமார்கள் என்ன செய்யறான்? கணவனுக்கு எதிராக திரும்புறான். கணவனுக்கு எதிராக மனைவிமார் திரும்புறாங்க. அடுத்தவன் ஸ்டேட்டஸை விரும்புறாங்க. அவர் இப்படி வச்சுக்கிறாரு, அவரும் சாதாரணமா தான் உழைக்கிறாரு, எப்பயும் போறாரு வாராரு, அங்க போறாரு இங்க போறாரு. இந்த மனைவியை நல்லா வச்சுக்கிறான். குடும்பத்தை தாயை பாக்குறான், தந்தையை பாக்குறான், மாமியை பாக்குறான், எல்லாம் பாக்குறான். அவனோட வறுமைக்குள்ள பாக்குறான். என்ன குறை? அந்த ரெஸ்டாரண்ட் போல, அந்த KFC போல, அந்த ஏதாவது ஒரு பெரிய ஒரு என்ன இந்த டாம்பிகமான ஒரு இடத்துக்கு போடல, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடல. அப்ப யாராவது வந்து அதுக்கு அந்த மனைவி ஏதாவது சபராவது இருப்பா. இன்னொருத்த வந்துடும் வந்து நீங்க அதெல்லாம் போறது இல்லையா அப்படின்னு கேட்கறது. நல்ல மனைவி ஆயிருந்தா அதெல்லாம் ஏன் போகணும்? நம்ம நல்ல முறை என்ன கனவை வச்சுக்கிறான்னா முடிஞ்சிடும். பெண்கள் பொதுவாக அப்படி இருக்க மாட்டாங்களா? அவங்க என்ன செய்ய அதெல்லாம் எங்களோட பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு சரி வராது, அதனால நம்ம அப்படி இருக்கிறோம் அனுதாபத்தை வெளிப்படுத்திடுறது. நல்ல கணவனா இருந்தா அவனும் என்னமா எனக்கு உன்னைய கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு வழி என்னடா கவலைப்படுறீங்க? சொர்க்கத்துக்கு போல என்ன கவலைப்படுறீங்க? அல்லது வேற எதுக்காவது கவலைப்படுறீங்க? பள்ளிக்கு போல என்ன கவலைப்படுறீங்களான்னு கேட்டா இந்த இது ஹலால் ஹராமான்னு கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய அதுக்கு போலன்னு முழு மார்க்க குடும்பம் இருந்து கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. எங்கிருந்து ஏற்பட்டுச்சு? டாம்பிகத்தை காட்டி இதுதான் குடும்ப வாழ்க்கை என்று சொல்ற ஒரு ஸ்டைல மக்களுக்கு கொண்டு போய் காட்டி அதை ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டேட்டஸ் போடுறவங்களும் அதுல குற்றவாளிகள். எதையாவது ஒன்று தின்ன இயலாது என்னது அதை ஒரு ஸ்டேட்டஸ்ல போடுற பார்க்க அசிங்கமா அதை தின்று போடுற. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு போற காலி ஆயிருச்சு, என்னது வெச்ச சாப்பாடு காலி ஆயிருச்சு, அதையும் போடுறது விளங்கிட்டா. அல்ஹம்துலில்லா வேற, அதுல என்ன அல்ஹம்துலில்லா வேற. அந்த ஃபேமிலி அதை பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். துன்பத்திலே நீ என்னமோ அன்றைக்கு நைட் சாப்பிடாத மாதிரி, பகல் சாப்பிடாத மாதிரி, காலை சாப்பிடாத மாதிரி வருதா இல்ல? நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா குடும்பங்களும் இந்த பிரச்சனை வந்திருக்குது. அதுல என்னடா இதெல்லாம் மார்க்க ரீதியா பிழை இல்ல. வசதி உள்ளவங்க போகட்டும், சாப்பிடட்டும், சந்தோஷமா இருக்கு. உங்களோட குடும்பத்தை சந்தோஷமா வைங்க. உங்களோட இதை கொண்டு போய் நீங்க ஸ்டேட்டஸ்ல போடுற டைம்ல என்ன செய்ய மாட்டா, உங்களோட வீட்டு பக்கத்தில் உள்ள வறுமையில் உள்ள குடும்பம் கன்ஃபியூஸ் ஆகுது. கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நல்ல மார்க்கப்பட்டுள்ள உங்களுக்கு தெரியும் இது என்ன லெவல்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அனுபவிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கப்பட்டு இல்லாதவன் தடுமாறுறான். அவன் என்ன தடுமாறுறான்னா, என்ன மனைவியை நம்ம இப்படி வச்சுக்கலாம் இருக்கே, கடன் எடுத்து போனவன் நினைக்கிறான் பண்ணிட்டா. கடன் எடுத்து போடுறது, பில்ல போட்டு பெருமை அடிக்கிறவன், பில் போட்டு பெருமை அடிக்கிறது விளங்கிட்டா. அது அல்லாஹ் உனக்கு தந்த நியாமத்தை நீ அனுபவிச்சா சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். அதை முடிக்காம பில்ல போட்டு என்ன செய்யறது? பெருமை அடிக்கிறது. உங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடை சேஞ்ச் பண்ணதால ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அடிச்சான். என்ன அவங்களுக்கு மண்ணு செல்வா கொடுத்துருந்தாங்க, போர் ஆயிடுச்சு. இதை விட்டுட்டு என்னது அதுகளை கொண்டு வந்தோம், வேற பருப்பு ஐட்டம் அந்த ஐட்டங்களா கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு தந்த நல்லத்தை விட்டு போட்டு இதை போட்டு தேடி போறீங்களா அப்படின்னு சொல்லி அப்படின்னு அல்லாஹ் சபிச்சானதை பாக்குறோம். அதாவது இந்த சோர்வடையக்கூடிய தன்மை. அதாவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல் மிலாலு சூஉல் குலுக், ஒன்றுல வந்து சோர்வடைவது, அதாவது வெறுத்து போவது இருக்கிறே, அழுத்து போவது இருக்கிறே, கெட்ட குணங்கள்ல உண்டு. ஒரு பேனை இருக்குது, நீ நல்ல முறையில் எழுதி என்ன செய்யற பழகுறாய், நல்லா தான் எழுதிட்டு இருக்குது.
எவ்வளவு நாளைக்கு எழுதுற ஒரு பேனையை வச்சுட்டு மாத்திடுறது இல்லைங்களா? நல்லா தான் எழுதிட்டு இருக்கீங்க, இதே பேனை நான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்றது அப்படின்னு. ஒரே ஹோட்டலுக்கு எவ்வளவு நாளைக்கு போறது? பிழை அல்ல, மார்க்க ரீதியாக பிழை, நல்லா புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே மார்க்க ரீதியா பிழை அல்ல, ஆனா அதை நம்ம கட்டுப்படுத்திக்கிறோம். ஒரே எவ்வளவு நாளைக்கு போறது, அதனால சேஞ்ச் பண்ணி என்ன செய்வோம் போவோம்னு சொல்லி இந்த மாதிரி வரக்கூடிய மிலாலு சூகுல் குலுக், கெட்ட குணங்கள்ல உண்டு என்றான். அப்ப இதனால மற்றவர்களை தூண்டி விட்டு மற்றவர்கள் அந்த நிலைமையில வந்தா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாரு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், சகோதரர்கள்ட்ட சொல்லாதீங்க. இவன் கனவு கண்டத்தை ஸ்டேட்டஸ்ல வச்சுருவான், நேற்று ஒரு கனவு கண்டேன் விளங்கிட்டா, நான் வேற லெவல்ல என்ன சூரியன் சந்திரன் எல்லாம் நம்மளுக்கு சுஜூத் செய்யற மாதிரி கனவு கண்டேன், இவன் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பான் விளங்கிட்டா. இப்ப நினைச்சு பாருங்க பாப்போம், எந்த நன்மையான விஷயங்கள் கூட ஒன்றும் செய்யல. நீங்க அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நல்ல சமுதாயத்தை ஒரு காலத்துல வச்சுட்டா, இன்னொரு சமுதாயத்தை இங்கே வச்சுட்டேன். இல்லைன்னா தலைகீழா வச்சுருக்கே வேற மாதிரி இருக்கும். கவுபாசியில லேசா கண்டுபிடிச்சிருப்பாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு. அது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டானுங்களே இட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டுருவோம், நாங்க இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஏரியாண்டு. அந்த நல்ல மக்களாக அவங்க இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு ஃபித்னாவோட என்ன செய்யல வரல இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். இது கெட்ட குணம். எந்த அளவுக்குண்டா ஸ்டேட்டஸ்ல போடுறது, மத்தவனை இதை வைக்கிறது, மத்தவனை நியமத்தை தூண்டுறது. நமக்கு இதுதான் லக்ஸரி. ஊர்ல கொடுத்து தச்சுக்கிட்டு இருப்பான், டைலர்கிட்ட கொடுத்து உடுப்பு தச்சுக்கிட்டு இருப்பான், நல்லவர், நல்ல முறையில நல்ல ட்ரெஸ் 3 ட்ரெஸ் 4 ட்ரெஸ் தச்சிருப்பான். ஊர்ல உள்ள ஷாப்பிங் சென்டருக்கு தான் பெருநாளைக்கு போற வளம் இன்னொன்னு உண்டாகி, ஊரே போற டைம்ல அந்த அந்த கட்டுப்பாடோட வாழ்றவனுக்கு எப்படி இருக்கும்? அது அங்க கூட்டிட்டு போனா தான் என்ன அப்படின்னு சொல்லி என்னது அதை சொல்லி அதுக்கே இப்ப நம்ம உடுத்தா சரிதானே அப்படின்றது. அவன் வசதி இருக்குது, கூட்டிட்டு போறவங்க பிள்ளை செய்யல, அவங்க சந்தோஷமா இருக்கணும், அது ஓகே. ஆனா அதை எடுத்து இதையே முன்மாதிரியா பின்பற்ற வரக்கூடிய நிலைமைக்கு எது காரணமாகுது? இந்த டாம்பிகமான அந்த லைஃப் ஸ்டைல் என்ன செய்யும்? நிறைய பேர குடும்ப பிரச்சனைக்கு இது ஒரு பின்னணி. கணவனோட சண்டை வருது, மனைவியோட சண்டை வருது, கணவன் சொன்ன மனைவி எடுங்க. இந்த வறுமை சப்ஜெக்ட் எப்படி சம்மந்தப்படுதுன்னா, மனைவியை பார்த்துட்டு அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இப்ப ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு ஃபெமிலி ஒருத்த முடிச்சிருப்பான், அங்க எல்லாமே என்ன செய்யும் லைஃப் ஸ்டைல டிஃபரெண்டா இருக்கு. அந்த மாதிரி என்ன மனைவி இல்லைன்னு இவன் நினைச்சுக்கிறது. இந்த சினிமா பார்த்து நினைக்கிற மாதிரி, சினிமாவை பார்த்து சினிமால அந்த கணவனும் அந்த காதலனும் சேர்ற மாதிரி தானே முடியும். அந்த ஒத்துமையோட முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒத்துமையான வாழ்க்கை இல்லைன்னு அந்த ஒத்துமைக்கு பிறகு பேப்பர்ல பாருங்க என்ன மாதிரி வாழ்ந்திப்பான்றது காட்டுவான். அவங்களுக்குதான் டைவோர்ஸ் அது இது பிரச்சனை இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இல்லையே என்று சொல்லி கிறுக்குத்தனமா யோசிக்கிற மாதிரி இந்த இதுலயும் இருக்குது. என்ன மற்ற மனைவிமார்களோட ஒப்பிட்டு என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு ஒன்று வெறுப்பாக இருந்தால் இன்னொன்று திருப்தியாக இருக்கும், நீங்க அதுல சபர் செய்யுங்க என்று சொல்றத அதுலயும் திருப்தி இல்லாம என்ன செய்யறது இருக்கிறத பாக்குறோம். இது படுமோசமான நிலைமை. இந்த வறுமை என்ற சப்ஜெக்ட் போதும் என்ற திருப்தி என்ற அந்த மனப்பான்மை இன்மை இருக்கிறது நிறைய பாதிக்கும் குடும்பங்களை. இதை வச்சு லைஃப்ல செலவீனங்கள் என்ற ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா எல்லாரும் நல்லா சந்தோஷமா வாழ முடியும் என்று இருக்க எக்ஸ்ட்ரா செலவீனங்கள் இப்படி என்ன செய்யுது வந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். சாதாரணமா அந்த புள்ளைய நல்ல முறையில ஒரு 10-12 வறுமையா அல்லாஹ் சிலருக்கு அருளா கொடுத்திருப்பான், வறுமையா அருளா கொடுத்திருப்பான். அவனுக்கு பெரிய பெரிய வசதியான போன் வாங்கிக்கலாம், டிவி வாங்கிக்கலாம், டெப் வாங்கிக்கலாம், அங்கங்க ரெஸ்டாரண்ட் போயிடலாம், குடும்பம் நல்லா வளருது. அந்த புள்ள கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, உள்ளதானே வளருது. எப்படியோ கட்டுப்பாடை வச்சு இல்லம்மா அவனுக்கு தரத்துக்கு வழி இல்லைன்னு அப்படியே வளர்த்துடலாம். அப்படி செய்யறது இல்லை. அடுத்து விட்டு புள்ள 3 வயசு புள்ள டெப்பை வச்சுட்டு இது அப்படின்றத விட வாப்ப யோசி என்ற பிள்ளைங்க ஒரு டெப் ஒன்று வாங்கி கொடுக்கத்தான் ஆகணும். இப்ப நடுத்தரமான குடும்பங்களை சொல்றேன், அது ஒரு வறுமையில் உள்ளவங்களை சொல்றேன். நானும் ஏதாவது செய்யத்தான் ஆகணும்னு சொல்லி கடன் பட்டாது அவனுக்கு எவ்வளவு முக்கியம்னு பாக்குறது இல்லை. வாப்பட மைண்ட் செட்டை புள்ள பிடிச்சிக்கிறது. வாப்பா இந்த இதெல்லாம் ரிவிஷன் பண்ண வேண்டிய அதுக்காக வேண்டிய என்னது ஒரு இது பண்ண அதுக்கு ஐபோன் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அவரும் தெரியாத ஐபோன்ல தான் ரிவிஷன் பண்ணலாங்கன்னு சொல்லி அவரும் என்ன செஞ்சிருது அதை எடுத்து கொடுத்துரு. அதுல இருந்து ஆரம்பிச்சு வேற பார்த்தா ரிவிஷன் முடிஞ்சுது. சரியா? இந்த மாதிரியான நிலைமைகள் நம்ம பாக்குறோம். எங்கிருந்து வருது? டாம்பிகம் ஃபாலோ பண்றது. இதை வறுமையை ஒரு கேவலமா நினைக்கிறது, வறுமையை படுமோசமா நினைக்கிறது, வறுமையை அந்தஸ்து குறைவா நினைக்கிறது. வறுமைன்றது அல்லா இடத்துல பெருமதி. சுபஹானல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஈஜிப்ட் மார்க்கெட்ல விற்கப்படுறாரு 10-15 திர்ஹத்துக்கு. அவர் அல்லாஹ்ட்ட நபி. அவர் விற்கிறத வச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுக்கவே இல்லையே. சிறைச்சாலையில் உள்ளதை வச்சு அவர் முடிவெடுக்கல. அல்லாஹ்ட்ட நான் யாருன்னு வச்சுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு? முடிவெடுத்தாரு. இன்னும் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்விடத்துல மிகவும் சங்கையானவர் கரீமானவர் யாருன்னா உங்களை இறைச்சம் உள்ளவர். அதை விட்டுட்டு வேற நிலைமையில என்ன சொல்றதை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம்.